சிலருக்கு அதிக திறமையிலும் சிலருக்கு கம்மியான திறமைகளையும் கர்த்தர் கொடுக்க காரணங்கள் என்ன? இதை பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம். நம்ம பைபிளே நம்ம பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆண்டவர் வந்து ஒரு சிலருக்கு 5 தாலந்து கொடுப்பாரு, ஒருத்தருக்கு 2 தாலந்து, ஒரு சில பேருக்கு 1 தாலந்து கொடுப்பாரு. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, அவனவனுக்கு ஏற்றபடி நான் அவனுடைய இதுக்கு ஏத்த மாதிரி நான் வந்து தந்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நிறைய பேர் நினைப்பாங்க ஆண்டவரே ஒரு வேலை அந்த இது பாக்குறாரோ, பார்ஷியாலிட்டி பாக்குறாரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையா சொல்ல போனா ஆண்டவர் வந்து நம்மளை நேசிக்கிறார். நம்மளை நேசிச்சனாலதான் அந்த ப்ரெஷர் நிமித்தம் நம்ம வந்து நொறுங்கிடக்கூடாது, நம்ம எந்த ஹேண்டில் பண்ணுவோம் நமக்கு தெரியும். இப்ப என் பையன் வந்து எல்கேஜி யூகேஜி படிக்கிறான் அப்படின்னா நான் வந்து அவனை நேசிச்சனாலதான் நான் அவனுக்கு வந்து அவன் என்ன ஹேண்டில் பண்ணுவான்ன்றது எனக்கு தெரியும். என்னைய கூட விடுங்களேன், டீச்சர்ஸ்க்கு வந்து தெரியும் யூகேஜி பையன் என்ன சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ணுவான்றது அவங்களுக்கு தெரியும். சோ அதனால அவன் வந்து யோசிக்க கூடாது, ஏன்னா ஏன் ஒரு 10th படிக்கிற மாதிரி சப்ஜெக்டோ 12th படிக்கிற மாதிரி சப்ஜெக்டோ ஏன் எனக்கு கொடுக்கல, ஏன் அந்த அளவுக்கு இது தரல. இப்ப ஸ்கூல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இதெல்லாம் வந்து பிரிப்பாங்க. 10th போனீங்கன்னா அந்த கேம்ஸுக்குலாம் வந்து குரூப் பிரிப்பாங்கல்ல, அந்த கலர் யூனிஃபார்ம்லாம் போட்டு ஒவ்வொரு குரூப்பா வந்து இருப்பாங்க. ஆனா யூகேஜி பிள்ளைங்களுக்குலாம் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ வந்து 10th உள்ள பிள்ளைங்களுக்கு மட்டும் இப்படி தர்றாங்க, மிஸ் எல்லாம் பிடி மிஸ் எல்லாம் இப்படி தராங்க, நம்மளுக்கு ஏன் இப்படி தரல அப்படின்னு நினைச்சா அந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்தா நீங்க நொறுங்கியே போயிருவீங்க. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிரும். ஸோ அதனாலதான் ஆண்டவர் வந்து உன்னால 5 இது திறமையா பண்ண முடியும்னா 5 தருவார். உங்களுக்கு 2 திறமையா பண்ண முடியும்னா ஓகே, இந்த 2 தான் உனக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஆண்டவர் தருவார். ஒரு சில பேருக்கு அவங்களுக்கு 1 கொடுத்தா போதும், ஆனா அந்த 1ல அவங்க திறமையா இருந்துட்டாங்கன்னா போதும், அதுவே அவங்க வந்து 10 இருக்கிறதுக்கு ஈக்குவலா கூட வரலாம். அந்த 2 நாளை வச்சே அவங்க அந்த மாதிரி 10 இருக்கிறதுக்கு ஈக்குவலா வரலாம். சோ ஆண்டவர் வந்து அந்த இதுல யாருக்கும் வந்து ஆண்டவர் பார்ஷியாலிட்டி பார்த்து இப்படி எல்லாம் ஆண்டவர் வந்து தரல. ஆனா ஆண்டவர் அவங்கவுங்களுடைய தகுதிக்கேற்ப கெப்பாசிட்டிக்கேற்ப ஆண்டவர் தரும். ஆனா அதுக்கேற்ற உயர்வும் கண்டிப்பா வரும். அதனால யாருக்கும் ஐயோ இவ்வளோ தாளந்து 5 தாளந்து கொடுத்தவங்களுக்கு தான் நிறைய பொசிஷன்ல பெரிய வருமோ அப்படிங்கிறது கிடையாது. பட் நீங்க ஒரு தாளந்து வச்சாலும் அந்த 5 தாளத்துக்கு ஈக்குவலா கூட அந்த ஒரு தாளந்து வச்சு நீங்க உயர்வதற்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்கு. இப்ப 1 தீமோத்தேயு 5:18 ஒரு வசனம் வாசிக்கிறோம். போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்றும் வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றும் வேத வாக்கியம் சொல்லுகிறது. ஆண்டருடைய கான்செப்ட் என்னன்னா, போர் அடிக்கிற அந்த மாட்டை வந்து இது பண்ணுவாங்கல்ல, சோ அப்ப வந்து ஆண்டர் வந்து வாய் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. ஏன் அப்படின்னா அந்த மாடு தானே உங்களுக்கு வேலையும் பண்ணுது, அந்த மாடு வந்து அதை சாப்பிட்டு போகுது அப்படின்ற கான்செப்ட்ல தான் ஆண்டவர்னு சொல்லுவார். இதேதான் அதே மாதிரி வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனா இருக்கிறான். வேலை செய்யறவன் அவனுடைய சம்பளத்துக்கு அது பாத்திரனா தான் இருக்கான் அப்படிங்கிறது. இப்ப அநேகர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாடு சாப்பிட்றத மட்டும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுதே, அது எவ்வளவு சாப்பிட்டுட்டே போதே அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த வசனம் என்ன, போர் அடிக்கிற மாடு. அது வந்து சும்மா நிக்கிற மாட்டுக்கு ஆண்டவர் வாயை திறந்து விடுங்கன்னு சொல்லல, அது போர் அடிக்கிற மாடு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த உரிமையால் வந்து அந்த மாட்டுடைய முழு ஸ்ட்ரென்த்தையும் உறிஞ்சு எடுத்துருவாரு. அந்த ஃபீல்டுல அந்த போர் அடிக்கிற இடத்துல உட்கார்ந்து எல்லா முழு ஸ்ட்ரென்த்தையும் வயலை எந்த அளவு உழ முடியுமோ எவ்வளவு இது பண்ண முடியுமோ உழிஞ்சு விட்டுருவார். சோ அதனால அவர் வந்து என்ன செய்யறாரு, சரி எப்படினாலும் இந்த மாடு வேலை பார்த்து உறிஞ்சு எடுக்கதான் போறோம், அது சாப்பிட்டா கொஞ்சம் சாப்பிட்டு போகுதுன்னு. ஸோ ஆண்டவர் வந்து ஒரு சில நேரம் வந்து தாளந்துகள் வந்து கொடுக்கும் போது அந்த மக்களை உறிஞ்சு எடுத்துருவார். ஸோ அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணே தெரியல. ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த வேலைகள் தன்மைகள் வந்து பொறுப்புகள் வந்து அதுக்கும் அதிகமா இருக்கும். அப்படிங்கிறப்ப ஆண்டவர் ஒரு சில பெனிஃபிட்ஸும் கொடுப்பாரு. அதனால அந்த பெனிஃபிட்ஸை மட்டும் பார்த்துட்டு நம்ம வந்து ஆண்டவர் இவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் மட்டும் கிடைக்கிது அப்படின்ற மாதிரி துக்கப்பட வேண்டாம். அதே சமயம் அந்த மாடை உறிஞ்சும் எடுத்துருவாரு. அவங்க வேலையை சில பேர் சொல்லுவாங்க சக்கையா புழிஞ்சு எடுக்கிறாங்கப்பா ஆபீஸ்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சக்கையா புழிஞ்சு எடுக்கிறனால அதுக்குரிய ஊதியம் கையில வருது. அது உண்மைதான். இன்னைக்கு நம்ம டாக்டர்ஸ் எல்லாம் பாக்குறோம், அவங்களுக்கு எல்லாம் வந்து லீவே இல்லாம எமர்ஜென்சினாலும் போடுறாங்க. இன்னைக்கு நம்ம டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறது, டாக்டருக்குள்ள சம்பளம் வேணும்னு ஆசைப்படுறது, கிளினிக் வச்சுனாலும் இங்க வச்சுனாலும் அவங்க பாத்தீங்கன்னா அவங்க ஓடுற உழைப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிமிஷம் அவங்க வீட்டுல இருப்பாங்களா குடும்பத்துல இருப்பாங்களாலாம் தெரியாது. இங்க எமர்ஜென்சினா ஓடணும், அங்க எமர்ஜென்சினா ஓடணும்னு. ஆனா அவங்க அந்த மாதிரி உழைக்கிறாங்க. ஆனா அந்த காசையும் அவங்களுக்கு அதுக்கேற்ற அந்த கூலியும் பெற்றுக்கொள்கிறாங்க. அதனால கர்த்தர் வந்து உண்மையாவே நம்மளை நேசிக்கிறார். அந்த நேசத்தின் பேர்ல தான் நமக்கு என்ன பொறுப்பு கொடுத்தா நம்ம ஹேண்டில் பண்ணுவோம், அந்த நம்மளுடைய கெப்பாசிட்டி அவருக்கு தெரியும். அந்த கெப்பாசிட்டி படிதான் நமக்கு தருவார். ஸோ ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஒரு வேளை உங்களுக்கு அதிகமான திறமை இருக்கலாம், திறமை இருந்தாலும் நன்றி செலுத்துங்க, ஆண்டவர் அதுக்குரிய பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு தருவார். கண்டிப்பா. என்னடா ஆண்டவர் நம்மளை உறிஞ்சு எடுக்கிறாரே அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க, ஒர்க் பர்டன் அதிகமா இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க.
இந்த வசனத்தின்படிதான். போர் அடிக்கிற மாட்டை வாய் கட்ட மாட்டேன்னு சொன்னீங்க, அதே மாதிரி வேலையா தன் கூலிக்கு பாத்திரனா இருக்கான்னு சொன்னீங்க. அப்ப நீங்க வந்து ஆண்டவர்ட்ட வந்து ஜெபிக்கணும், ஆண்டவரே எனக்குரிய கூலியை நீங்க எனக்கு தாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னை வந்து வேலை ஸ்தலத்துல ரொம்ப ப்ரெஷரா இருக்கு, ஆனா அதுக்குரிய சேலரியே தர மாட்டேங்காங்க அப்படின்னு. நீங்க ஆண்டவர்ட்ட இந்த வசனத்தை வச்சு கேளுங்க. நான் வந்து போர் அடிக்கிற ஒரு மாட்டை வாய் கட்டக்கூடாதுன்னு சொன்னீங்க, ஸோ அந்த பெனிஃபிட்ஸையும் நான் வந்து இது பண்ணணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுங்க. அதே சமயம் ஆண்டவர் வந்து கூலியால் வேலைக்கு பாத்திரனா இருக்கிறான்னு சொன்னீங்க, அந்த கூலியும் எனக்கு தாங்கன்னு கேளுங்க. அதிகமான ஒர்க் பண்றவங்க. இன்னும் ஒரு சில பேர் இல்ல, ஆண்டவர் வந்து எனக்கு கம்மியான இதான் தந்திருக்காரோன்னு எனக்கு ஒரு இதா இருக்கு, ஏன்னா மத்தவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு தரலையோ அப்படின்னா சந்தோஷப்படுங்க. ஆண்டவரே இப்போதைக்கு நீங்க எனக்கு தந்திருக்கிறது இதான், அதெல்லாம் தந்துட்டா நான் வந்து மூழ்கிற அளவுக்கு ஆயிருவேன் அப்படி தெரிஞ்சுதான் நீங்க வந்து இதை தந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஆனா ஒரு நாள் வரும், ஆண்டவர் விசிட் பண்றாருல, அந்த 5 தாளந்த வந்து பெருக்கினவன் 10 கொண்டு போய் கொடுக்குறான். அப்ப நீங்க வந்து 2 நான் பெருக்கி நான் 4 உங்கள்கிட்ட சப்மிட் பண்றேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது, புதைச்சு வச்சவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அதெல்லாம் எடுத்து ஆண்டவர் வந்து உங்களுக்கு கண்டிப்பா அதிகமா இருக்கவங்களுக்கு வந்து ஆண்டவர் வந்து தருவார். 2வது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதையும் நம்ம நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஆண்டவர் வந்து ஆரம்பத்துல எல்லாருக்கும் தெலாம கொடுக்கும்போது வந்து ஆண்டவர் வந்து அந்த கிருபை இரக்கத்தை வச்சு ஆண்டவர் வந்து எல்லாத்துக்குமே அந்த அவனவனுக்கு ஏற்ப இதை வச்சு ஆண்டவர் அந்த கெப்பாசிட்டி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம் பார்த்தீங்களா, ஆண்டவர் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப ஆண்டவர் வந்து கொடுத்துருவார். இதுல ட்விஸ்ட் என்னன்னா, ஆண்டவர் யாருக்குமே கொடுத்த யாருக்குமே அதை மல்டிப்ளை பண்ணிலாம் ஆர்டர் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் 5 கொடுத்துருக்காரு, 2 கொடுத்துருக்காரு, 1 கொடுத்துருக்காருன்னா அந்த நம்பர் மட்டும்தான் ஆர்டர் கொடுத்துருக்காரு. அந்த மல்டிப்ளை பண்ற சாய்ஸோ பண்ணாம விடுறதோ பண்றதோ நம்ம கையில தான் கிடைக்குது. ஆர்டர் நம்ம கிட்ட தான் அந்த இதை வந்து நம்ம கிட்ட தான் ஆர்டர் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இதை வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்காம, ஒரு சில பேர் வந்து இதை வந்து மல்டிப்ளை பண்றவங்க இருக்காங்க. ஆண்டர் நம்ம அந்த வசனத்தின்படியே அந்த 5 தாளந்தோட 5 பெருக்கி அதை 10 மாத்திக்கிறான், 2 தாளந்தோளும் 2 பெருக்கி அதை 10 அது 4 மாத்திக்கிறான். ஆனா ஒருத்தவன் 1 மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி அதே நிலத்துல போச்சு வைக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இதே மாதிரிதான் இன்னைக்கு ஆண்டவர் அந்த மல்டிப்ளை பண்றதா பெருகக்கூடியதான அந்த சாய்ஸ் வந்து ஆண்டவர் நம்ம கிட்ட கொடுத்துருக்காரு. ஒரு தாளந்த ஆண்டவர் ஒரு திறமை ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்காரு அப்படின்னா, ஆண்டவர் ஒரு விஷயத்த ஒரு பணத்திலேயோ ஏதோ ஒரு இது கொடுத்துருக்காருன்னா அதை எப்படி நம்ம மேற்கொண்டு நம்ம குடும்பத்தை ரன் பண்ணலாம், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இதை இன்னும் அதிகமா இதை பண்ணலாம், இந்த ஒரு வேலை வச்சோம் இந்த ஒரு திறமையை வச்சு நம்ம எப்படி பெருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெருக்கத்தின் கூடிய ஒரு இதை வந்து ஆண்டவர் நம்ம கையில தான் கொடுத்துருக்காரு. ஸோ அதை நம்ம கேர்ஃபுல்லா நம்ம பார்த்து நம்ம தான் பெருக்கணும். அதை ஆண்டவர் பெருக்க மாட்டாரு, அது நம்ம தான் பெருக்கணும். அன்னைக்கு அந்த தீர்க்கதரிசியோடைய மனைவி வந்து அந்த எலிசா தீர்க்கதரிசிட்ட வர்றாங்க. அப்ப வந்து சொல்றாங்க, என்னுடைய கணவர் வந்து கடன் வச்சுட்டு போய் இறந்துட்டாரு, எனக்கு வந்து இப்ப என் பிள்ளையில எடுக்கிறதுக்காக வந்து நின்னுட்டாங்க அப்படின்னு. அப்ப வந்து தீர்க்கதரிசி வந்து கையில வந்து பணமா கொடுக்கல, நினைச்சதான் அவ தீர்க்கதரிசி தானே, பணமா கொடுக்கல, கடன்காரங்கிட்ட போய் நான் பார்த்து பேசிக்கிறேன் சொல்லுப்பா தீர்க்கதரிசி சொன்னாரு விட சொல்லுப்பா அப்படி சொல்லல. ஆனா அவங்க என்ன செய்ய வர்றாங்கன்னா, உன்கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்றத அவர் கணிக்கிறார். கணிச்சுதான் உன் வீட்டுல என்ன இருக்குன்னு கேக்குறாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, கொஞ்சோண்டு ஆயில், என்கிட்ட கொஞ்சோண்டு எண்ணெய் தான் இருக்கு, ஆயில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் எலிசா தீர்க்கதரிசி சொல்றாரு, அது போதுமே, இந்த கடன் அடைக்க அது போதுமே அப்படின்னு சொல்லிட்டுதான் ஆசீர்வதிச்சு, இதை நீ எல்லா பாத்திரத்தையும் நிரப்பி இதை விற்று இதை கொண்டு நீ வந்து கடன் அடைச்சு மீந்ததை கொண்டு நீ உன் பிள்ளையும் ஜீவனம் பண்ணுங்க. ஸோ இந்த கான்செப்ட் என்னன்னா, இது ஒரு நல்ல ஒரு கான்செப்ட். உங்ககிட்ட ஏதோ ஒரு திறமை வந்து இருக்கும், ஏதாவது ஒண்ணு இருக்கும், எதுவுமே என்கிட்ட இல்லைன்னா நீங்க சொல்லவே கூடாது. அன்னைக்கு ஒரு சிஸ்டர் வந்து கேட்டாங்க, நான் நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி 17 வருஷமா எழுதி நான் சோர்ந்து போயிட்டேன் படிச்சேன். உங்களுக்கு அது கிஃப்டே இல்லாம கூட இருக்கலாம், நீங்க ஏன் இல்லாத இடத்த போய் தேடிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு மேபி பிசினஸ்ல ஆண்டர் கிஃப்ட் கொடுத்துருக்கலாம். என் கணவருக்கும் இப்ப ஜாப் இல்லை அப்படின்னாங்க. அப்ப 2 பேரும் இணைந்து ஏதாவது சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டை கூட போட்டு அதை பெருக்கத்தக்கதாக ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கலாம். நீங்க ஏன் வராத உடனே பிடிச்சு தொங்கிட்டே இருக்கணும்? நீங்க தயவு செஞ்சு கவர்மெண்ட் ஜாப்ல தொங்கிட்டே இருக்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு அந்த அழைப்பே இல்லாம கூட இருக்கலாம். நான் டிமோட்டிவேட் பண்றதுக்காக இங்க வரல, உண்மையா நான் ரொம்ப வருஷங்கள் அதுலயே இருக்குன்னு சொல்றவங்களுக்காக நான் சொல்றேன். முதல் உங்களுக்கு அதுல அழைப்பு இருக்கான்னு முதல் பாருங்க. உங்களுக்கு அதை திறமை ஒரு சில பேருக்கு தலைக்கு மேல இருக்கு. இந்நேரத்துக்கு நீங்க உட்காந்து நான் 10 வருஷமா கவர்மெண்ட் ஜாபுக்கு 15 வருஷமா படிக்கிறேன்னா குடும்பத்துல உங்க கண்டிப்பா திட்டதான் செய்வாங்க. எதையாவது ஒண்ணு உழைச்சு போடு அப்படின்னு வந்து அநேக குடும்பத்தினர் சொல்றதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா வீட்லயே கடன் முங்கி கிடக்கு. ஆண்டவர் உங்களுக்கு சொன்னாரா கவர்மெண்ட் ஜாப்ல மட்டும்தான் பணக்காரன் ஆகும்னு சொன்னாரா? அப்படி கிடையாது. வேற ஏதோ ஒரு திறமை உங்களுக்குள்ள இருக்கு, ஒளிஞ்சு இருக்கு, அது என்னன்னு கண்டுபிடிங்க. அன்னைக்கு தீர்க்கதரிசி அதான் கேட்டாரு, உன் வீட்டுல என்னமா இருக்கு அப்படின்னு கேட்டாரு. உண்மையா இன்னைக்கு எத்தனை பெண்கள் தெரியுமா, அவங்களுக்கு தெரிஞ்சது பேக்கிங்னா அந்த பேக்கிங் ஆரம்பிச்சு இன்னைக்கு பணக்காரங்களானவங்க இருக்காங்க. டெய்லரிங்
டெய்லரிங் வச்சு குடும்பத்தை ஏன் வீடே கட்டுற அளவுக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க. சம்பாரிச்சு கொடுத்தும் அவங்க கணவர்மார்களுக்கு வேலை இல்லாட்டினாலும் ஸ்திரீகள் தச்சு கொடுத்து இன்னைக்கு குடும்பத்துல வந்து வீடே கட்டுற அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பாத்துக்கோங்க. மிக்சர் தான் எனக்கு போட தெரியும், எனக்கு சுண்டல் தான் அவிக்க தெரியுன்றவங்க கூட இன்னைக்கு பணக்காரங்களா இருக்காங்க. எங்க சபைக்கு ஆப்போசிட்டே ஒரு வடக்கடை இருக்கும். ஆனா ஈவினிங் டைம் பாத்தீங்கன்னா அது அவ்வளோ பிஸியா இருக்கும். குட்டி குட்டியா தான் போடுவாரு. ஒரு 3 வடை 10 ரூபாய்க்கு தருவாரு. ஆனா அது கியூல நின்னு வாங்குறவங்க அந்த வடையும் அந்த ஒரு சுக்கு காப்பியும் வாங்குறதுக்கு அங்க நிப்பாங்க. அது இந்த சீசன் டைம்லாம் பாத்தீங்கன்னா நீங்க சுண்டல் வித்தா கூட இந்த இடத்துல வாங்குறதுக்கு இப்ப டூரிஸ்ட் எல்லாம் அதிகமா வருவாங்க. அந்த டைம்ல வந்து அதை வித்து கூட பிழைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ ஆண்டர் அதை தான் கேட்டாரு, ஓன்ட்டு என்ன இருக்கு, அதுக்காக நீ யோசிக்கலாம், அந்த வருமானத்தை வச்சு நான் என்னங்க பண்ண முடியும். எதுவுமே வருமானம் இல்லாததுமே இல்லாம இருக்கு. இங்க கையில கிடைக்கிற ஒரு 200 300 ஒரு 1000 ரூபாய் நமக்கு குடும்பத்துக்கு ப்ரோஜனம். அததான் அன்னைக்கு தீக்கிட்ட சொன்னாரு, மோன்ட்ட வேணா கொஞ்சோண்டு ஆயில் இருக்கலாம், ஆனா நான் அதை ஜெபிச்சு ஆசீர்வதிக்கும் போது அது பல இதா பெருகும். கண்டிப்பா நீ அந்த காசை வச்சு நீ கடனே அடைப்ப, அதுக்கடுத்து நீ வந்து அதை கொண்டு உன் பிள்ளைல நடத்துறதுக்கு உனக்கு போதுமானதா இருக்கும், ஜீவனம் பண்ணுவோம். அப்ப இன்னைக்கு தாளந்தே என்கிட்ட இல்ல அப்படின்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க. ஆண்டவர் ஒரு சில பேருக்கு மட்டும் நிறைய தாளந்து கொடுத்து நிறைய பணம் கொடுத்துட்டாரு, எனக்கு மட்டும் தாளந்தே எல்லாம் என்னை படைச்சிட்டாரு அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த ஒரு தாளந்து கொடுத்தாலும் அதுல ஒரு சீக்ரெட் இருக்கு. அது என்னங்கிறத பாருங்க. அதை பெருக்கிறதுல அது என்ன, ஆனா நமக்கு என்ன கொடுத்துருக்கான்னு அந்த இதை அறிஞ்சு அதை பெருக்க பாருங்க. ஏன்னா ஒருத்தர் 2 பெருக்குனானா 2 தாளந்து 2 4 பெருகும், 4 8 பெருகும். அது வந்து பெருகிக்கிட்டே போகும். ஒரு சில சகோதரி எல்லாம் நீங்க வந்து கேக்குறீங்க, என்னுடைய பிள்ளை இப்பதான் பிறந்திருக்கு, 1 வயசு ஆகுது, ஆனா வந்து நான் எப்படியாவது நான் ஜாபுக்கு போகணும்னு நான் ட்ரை பண்றேன், எனக்கு நான் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால முடியல. நிறைய பேர் இதே மாதிரி ப்ரே ரெக்வெஸ்டா தான் இருக்கு. உங்களால இப்ப உங்க பிள்ளையும் வைத்து கொண்டேனா 1 வயசு தான் ஆகுது, 2 வயசு ஆகுதுதான், ஆனா இதையும் வச்சுக்கிட்டு ரொம்ப உங்களால வந்து வெளியே போயும் 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அப்ப இந்த பிள்ளை யார் பாக்குது? அப்ப வீட்டுக்குள்ள இருந்தாலுமே அந்த பிள்ளை தூங்குற நேரம் போக உங்ககிட்ட என்ன பண்ண முடியும், இந்த டைம்ல என்ன பண்ண முடியும்னு யோசிங்க. மேபி நீங்க ஏதாவது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சு சேல்ஸ் பண்ணலாம், இன்னைக்கு ஆன்லைன் பிசினஸ் எல்லாம் இருக்கு, இல்ல டெய்லரிங் பண்ணலாம், ஏதோ ஒண்ணு வந்து பண்ணலாம். ஏன்னா ஆண்டவர் வந்து அதுக்காக கொடுமையான ஆண்டவரும் கிடையாது. உங்களுக்கு உங்க சூழ்நிலை டைம்ல நீங்க என்ன இது பண்ணுங்க, அடுத்த திறமை வரும்போது அதுல எப்படி மல்டிப்ளை பண்ணலாம்னு பாருங்க. அந்தந்த உங்களுடைய சூழ்நிலைக்கு எப்போ உங்களுக்கு என்ன முடியுமோ அதை பண்ணுங்கன்னு தான் நாங்க. இல்ல உங்க ஹஸ்பண்ட் ஆல்ரெடி பிசினஸ்ல இருக்காரு அப்படின்னா அவர் கொஞ்சம் கை துணியா ஐடியா கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நம்மள ஆண்டர் ஒரு ஹெல்ப்மேட்டா தான் நம்மள வச்சிருக்காரு. சோ பெண்கள் வந்து நம்ம உதவிக்கரம் நீட்டுறவங்களா தான் நம்ம இருக்கோம். ஸோ அப்போ அவங்களுக்கு நம்ம ஒரு ஹெல்ப் பண்ற மூலமா நம்ம பிசினஸ் அடுத்த லெவல் கொண்டு போக முடியுமா அப்படின்றத யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா ஆண்டவர் வந்து அதுக்கு உதவி செய்வார். அடுத்து 3வது பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இதை பத்தி தானே பார்த்திருக்கோம், ஆண்டவர் ஒரு சில பேருக்கு மட்டும் நிறைய தாளந்துகள் கொடுத்து பார்ஷியாலிட்டி பாக்குறாரோ அப்படின்னு. இப்ப இன்னொன்னு பார்த்துக்கோங்க, இப்ப இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல 9 வரங்கள் யாருக்கு வேணும்னு கேட்டா எல்லாருமே கை தூக்கிடுவாங்க சபையில. எல்லாருக்குமே எனக்கு அந்த ஆசை இருக்கு. அப்போஸ்தலர் பவுலுக்கு வந்து 9 வரங்களுமே இருந்துச்சு, ஆனா அவர் கூடயும் சேர்ந்து இன்னொன்னு இருந்துச்சு. ஏன்னா இந்த 9 வரமும் அவருக்கு இருக்கனால அவர் பெருமையில விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு நோய் இருந்துச்சு. எல்லாருமே தெரியும். 12ஆம் அதிகாரம் 7 8ஆம் வசனம். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அதை என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருந்தது. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொண்டேன். 9 வரம் பெற்றவர், அதுலதான் ஒண்ணு ஹீலிங் அனாயிட்டிங்க, குணமாக்குதல் வல்லமையும் அவர்கிட்ட இருக்கு. அவர்கிட்ட வந்து ஜெபிக்கிறவங்களே குணமாக்கிட்டு போறாங்க. அதுல பாருங்களேன், குட்டும் சாத்தானுடைய தூதனா, அது குட்டிக்கிட்டே இருக்குமா, வேதனை படுத்திட்டே இருக்குமா. பாருங்க, அவருதான் பேய் ஓட்டுற திறமையும் அவருக்கு இருக்கு, நோயாளிகளை குணமாக்குறதும் அவருக்கு இருக்கு. ஆனா அவரே இப்படி இருக்காரு. ஏன் அப்படி இருக்காருன்னா அதுதான் அவர் கொடுக்க வேண்டிய அந்த விலை சாக்ரிஃபைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். 9 பாடுகள் சுமக்கிறதற்கு அவர் கொடுக்க வேண்டியதான ஒரு கிரயம் வந்து அந்த மகிமையை சுமக்கிறதுக்கான ஒரு சிலுவையை நம்ம சுமக்கணும் பார்த்தோம்னா அந்த சிலுவை பவுல் சுமக்கிற சிலுவை அதுதான். இன்னைக்கு 9 வரங்கள் நம்ம எல்லாரும் கை தூக்குறோம். ஆனா பவுல மாதிரி வந்து 24 ஆண்டவர் அவர் கேட்டதுக்கு ஆண்டவர் அடுத்து சொல்லியிருக்க. அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, பலவீனத்துல என் பலம் பூர்ணமா, என் கிருபை உனக்கு போதும்பா, பலவீனத்துல வந்து என்னோட பலன் உனக்கு தாங்கும். ஆண்டவர் வந்து நான் இது நோயெல்லாம் எடுக்கிறேன்லாம் ஆண்டவர் சொல்லவே இல்லை. பலவீனத்துல என் பலன் வரும், என் கிருபை உனக்கு இருக்கும், அவ்வளவுதான். அதோட நிப்பாட்டிட்டார் ஆண்டவர். அவர் அதுக்கடுத்து அவர் ப்ரேயர் பண்ணி கேட்கவும் இல்லை. ஏன்னா ஆண்டவர் அதுக்கு ஆல்ரெடி 3 டைம் கேட்டுட்டார். ஸோ இன்னைக்கு 9 வரங்கள் நம்ம கேட்கிற நம்ம இதையும் நம்ம வாழ்நாள் ஃபுல்லா சுமக்க ரெடியா இருக்கோமானா இன்னைக்கு வந்து முக்காசி என்ன 99% கை இறங்கிரும். ஏன்னா அப்ப அவளே தாங்க முடியாம தான் அதை கேட்டிருக்காரு. ஒரு முள் வந்து மாம்சத்துல ஒரு முள். ஒரு சில பேர் சொல்றாங்க அவர் கண்ணுல எப்பயுமே
தண்ணி வடிஞ்சுட்டே இருக்கும்னு சொல்றாங்க. ஒரு சில பேர் அவருக்கு கண்ணு தெரியாது, ஒரு சைடு கண்ணு தெரியாதுன்னு சொல்றாங்க. ஆனா என்ன முள்ளுன்னு கரெக்டா தெரியல. ஆனா ஏதோ ஒண்ணு அவருக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ், மாம்சத்துல ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கு. தாங்க முடியாத ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து இருந்திருக்கு. அதனாலதான் அவர் வந்து அத சொல்றாரு. அது நீங்கட்டும் அப்படின்னு சொல்லிதான் நான் பிரேயர் பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. ஏதோ ஒண்ணு மாம்சத்துல அவருக்கு முள்ளு இருந்திருக்கு. அது என்ன முள்ளுன்னு நமக்கு கரெக்டா பைபிள்ல அவர் சொல்லல. ஆனா ஒரு முள்ளு இருந்திருக்கு. அதனால நம்ம வந்து அடுத்தவங்களுடைய திறமையை பார்த்தோ, நமக்கு என்ன ஹேண்டில் பண்ண முடியும்னு ஆண்டவருக்கு தெரியும். அததான் ஆண்டவர் கொடுக்குறாரு. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம நிறைய சத்தியங்கள் வந்து பார்த்திருக்கோம். ஒரு சில பேரு உங்களுக்குரிய தாளந்துக்கு ஏற்ற ஊதியம் உங்களுக்கு வரல அப்படின்னாலும் அந்த வசனத்தை வச்சு நீங்க பிரேயர் பண்ணிப்பா. அதே சமயம் ஒரே ஒரு தாளந்து தான் என்கிட்ட இருக்குனாலும் அதை பெருக்கிறதுக்கு என்ன வழின்னு பாருங்க. அதை வச்சியும் உங்க கடனை அடைக்க முடியும். அததான் நாங்க நீங்க சொல்ல வரோம். 5 தாளந்து இருந்தாதான் என் கடனை அடைக்க முடியும் அப்படின்னு நினைக்காம, அந்த ஒரு தாளந்து கொஞ்சோண்டு எண்ணெய் உங்க வாழ்க்கையில எங்க இருக்குன்னு பாருங்க. உங்க டீச்சிங் தான் பிடிக்கும், என்னால ஒரு 10 பிள்ளைகளுக்கு எனக்கு ஏதாவது சொல்லித்தர முடியும் அப்படின்னாலும் அதை வச்சு இது பண்ணுங்க. ஏன்னா அது வீட்டுக்குள்ளே நீங்க பண்ற காரியம் தான். அதை நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இன்னொன்னு சொல்ல போனா இப்ப எல்லாருமே பெரிய பெரிய கிளாஸ்க்கு தான் எடுக்கிறாங்க. 10th 12th அந்த மாதிரி கிளாஸ்க்கு தான் எடுக்கிறாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு யாருமே எடுக்கிறது. இப்ப நானே என்னுடைய பையனுக்கு யாராவது டியூஷன் யாராவது சொல்லி தருவாங்களான்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். யூகேஜி தான் படிக்கான். இருந்தாலும் அவனுக்கு என்ன ABCD 1 2 3 தான் சொல்லணும். ஆனா அதை சொல்லி தரவும் எனக்கு டைம் கிடையாது. இப்ப எனக்கு பொறுமையும் கிடையாது. இப்ப அவனுக்கு உட்காந்து அவன் கூட ஒரு 2 மணி நேரம் எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா அதுக்கேற்ற டைம் எனக்கு இல்ல. ஒரு சில நேரம் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோம்னா லேட் ஆயிடுது. அப்ப அதுக்கே நான் டியூஷன் டீச்சர் தேடுறேன், யாருமே இல்ல. எல்லாருமே எல்லாம் பெரிய கிளாஸ்க்கு தான் சொல்றாங்க. அப்ப நான் நினைப்பேன், எத்தனையோ பேர் வேலை இல்லைன்னு சொல்றாங்களே, இந்த மாதிரி வேலையெல்லாம் யாருமே பார்க்க மாட்டாங்க. ABCD படிக்கிறதுக்காக பெரிய படிப்பு தேவை கிடையாது. ABCD சொல்லி தரணும் அந்த பிள்ளைக்கு, சொல்லி தரணும், அவ்வளவுதான். நான் அதிகபட்சம் 1 மணி நேரம் அவனுக்கு சொல்லி கொடுத்தா போதும். அதை தான் நான் வாங்கிக்கிறேன். ஆனா அதுக்காக அமௌண்ட் கொடுக்க கூட பேரண்ட்ஸ் ரெடியா இருக்காங்கன்னு சொல்ல வரேன். மாசம் 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுக்க கூட அவங்க ரெடியா இருக்காங்க. ஆனா வந்து ஆள் இல்ல. அப்ப சொசைட்டில என்ன தேவைன்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். உண்மையாவே சொல்ல போனா LKG ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப 50 பேர் இந்த ஏரியால இருந்தாங்கன்னா அந்த 50 பிள்ளைகளுக்கு சொல்லித்தரக்கு இங்க யாருமே கிடையாது. சோ அதை நீங்க ஒரு தொழிலா எடுத்தா கூட அதுக்கும் உங்களுக்கு ஆண்டவர் அதான் சொல்ல வராரு. எதுவுமே மோசமானதும் கிடையாது. சொசைட்டில அன்னைக்கு அந்த ஸ்திரீ விற்ற ஆயில வந்து எல்லாரும் வாங்கினாங்கன்னா அன்னைக்கு அந்த ஆயில் தட்டுப்பாடு இருந்திருக்கு அந்த இடத்துல. ஏன் வந்து அவங்க வித்த போய் எல்லாரும் போய் வாங்கியிருக்கணும். அந்த இடத்துல குறைபாடு அந்த சொசைட்டில அந்த ஆயில் தட்டுப்பாடு இருந்திருக்கு. அதனாலயே அந்த தட்டுப்பாடுல அந்த ஸ்ட்ரீட்ட கொஞ்சோண்டு இருந்திருக்கு. அதனாலதான் உடனே இவங்க போய் வந்து வாங்குறாங்க. பரவாயில்ல நான் வாங்கிக்கிறேன் அவங்க வாங்கினனால்தான் அவங்க சீக்கிரமா அந்த கடனை அடைச்சு அவங்க வாழ்க்கை வாழ்றதுக்கு வந்து அது ஏன் லைஃப் லாங் வாழ்றது கூட அது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா மாதிரி ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கும் ஆண்டவர் எல்லாருக்கும் தேவைப்படுற ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்கு. ஆனா கொஞ்சமா வேணா இருக்கலாம். ஆனா அதை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது அது நிச்சயமா வந்து பெருகும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்ப நாங்க சுவாசிக்கிறோம். இப்ப நம்ம பார்த்தோம் நிறைய பேருக்கு இருக்குதான்னு அந்த ஒரு கேள்வி, ஏன் ஆண்டவர் வந்து 5 தாளந்து 2 தாளந்து 1 தாளந்து ஆண்டவரையும் இப்படி பிரிச்சு ஆண்டவர் கொடுத்திருக்காரு அப்படின்னு அந்த ஒரு கேள்விக்கான விடை இந்த வீடியோல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி தந்திருப்பாரு அப்படி நாங்க சுவாசிக்கிறோம். இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த சத்தியத்தை தெரியாம நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நீங்க ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு நாங்க கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.